தென் நம்ம 46 சாப்டர் பார்க்கலாம். ஸோ 46 சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து டிவி பார்த்துருக்கான். டிவியில் ஃபுல்லாக அவனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. நியூஸ் பேப்பர்லேயே அவனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இவனுக்கு வந்து எம்பாரஸ்மெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கத்தி வந்து அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம மெயின் கேரக்டர் வந்து அந்த கத்திக்கிட்ட பேசுகிறான். நீ என்னது, எங்கே இப்படி இருக்க, நீ வந்து அந்த 11th to 24 இன்சார்ஜ் தானே, நீ வந்து ஒரு கவுன்சிலரு, நீ எதுக்கு என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, நீ ஃபஸ்ட்டு ஏன் கத்தியாக இருக்க அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு வந்து அந்த கத்தி என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு பொண்ணு. ஸோ இவன் வந்து ஒரு பொண்ணு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தானாமா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சம்பவம்னால வந்து இவன் வந்து 4 பகுதியாக வந்து பிரிஞ்சுட்டாராமா. ஸோ இவன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவன் வந்து இது ஒரு அவளோட ஒரு பகுதி. ஸோ இந்த மாதிரி நீ மற்ற கத்தி இவ்வளோ மாதிரி இருக்கிற 4 பகுதி இருக்குதுன்னு. ஸோ அதெல்லாமே வந்து சிஸ்டர்ஸ் ஆமாம். இவங்க எல்லாம் ஜாயின் பண்ணி ஒன்றா ஆயிடுச்சுன்னா இவன் வந்து பழைய ஃபார்ம் பவருக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு இவன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறா. ஸோ உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியா விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். சரி உன்னால் என்னதான் பண்ண முடியும், உன் பவர் என்னன்னு சொல்லிட்டு அவன் மெயின் கேரக்டர் கேட்குறான் அந்த கத்திக்கிட்ட. ஸோ அந்த கத்திக்கு என்ன பண்ணுதுன்னா, திடீர்னு ஒரு வெளிச்சமாக ஒன்று காமிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த வெளிச்சத்தை வச்சுட்டு அந்த மக்களை வந்து கட்டுப்படுத்துவான். ஸோ அதனால் வந்து நம்ம மெயின் கேரக்டர்னா, அட பாவி, இந்த வெளிச்சம் மட்டும் தான் உங்கள்கிட்ட இருக்கா ஸ்பெஷல் பவர், வேறு எந்த ஸ்பெஷல் பவருமே இல்லையான்னு கேட்குறான். ஸோ ஒன்று அந்த கத்தி என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து மாஸ்டர்ஸை வந்து நான் ஸ்லைஸ் பண்ணுவேன், ஹியூமன்ஸையும் ஸ்லைஸ் பண்ணுவேன் அப்படின்னுது. இதெல்லாம் எல்லா கத்திலையும் இருக்குதான், நீ வந்து டம்மி தான் போல், சரி நான் வந்து உனக்கு பேர் வந்து நான் சைனின்னு வைக்கிறேன் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் அந்த கத்திக்கிட்டு சொல்லுவான், இதுமாரி வந்து நீ வந்து உன்னு பேசவே கூடாது, நான் எப்போ உங்கள்கிட்ட பேசணும்னா நீ அப்போ தான் என்கிட்ட வந்து பதில் பேசணும், அது வரைக்கும் நீ கம்முன்ட்டு தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெயின் கேரக்டர் சொல்லுவான். உடனே அந்த கத்தியும் ஊன்னும். அதுக்கப்புறம் பிளாக் விச் என்ன பண்ணுறான், என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்பான். அதுக்கப்புறம் பிளாக் விச் என்ன பண்ணுறாடா, சரி இப்போ நம்மளுக்கு பேட்டி கொடுக்குற டைம் ஆயிடுச்சு, பேட்டி கொடுக்கணும் அப்படின்வான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயின் கேரக்டரும் சரி பிளாக் விச் சரி 2 பேர் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து பிளாக் விச் தான் வந்து எல்லாமே ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேட்குறான், நீ எல்லாருமே வந்து நீ தான் வந்து என்னமோ இந்த கேப்டன்ஸ் எல்லாம் தனியாக உன்னைய வந்து வச்சு தனியாக வந்து நீ ஒரு ஸ்பையாட்ட உன்னை சின்ன வயசுலேருந்து வளர்த்தி அதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வந்துடுக்க மாதிரி கேள்விப்பட்டனே அப்படின்வா. உடனே நம்ம பிளாக் விச் என்ன சொல்கிறா, இந்த மாதிரி லூசு பசங்க கேட்பாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத அப்படின்வான். உடனே நம்ம மெயின் கேரக்டர் என்ன பண்ணுறான், நான் ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பிளாக் விச் கிட்ட சொல்லுவான். அதுக்கப்புறம் நான் இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்ல போகிற ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு. சரி நம்ம 47th சாப்டர் போகலாம். ஸோ 47th சாப்டர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து அந்த ரிப்போர்ட்டருக்கு வந்து ஆன்சர் பண்ணுறான். ஸோ இது வந்து அவனோட பாஸ்ட் லைஃப்பில் என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபைவ் எம்பரர் இருக்கானா. ஸோ அந்த ஃபைவ் எம்பரர் எப்படி ஆன்சர் பண்ணான்னா, இங்கே பாரு, நான் தான் வந்து இந்த 24 கிரியேட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எல்லாமே எனக்கு தான் வேணும். பின்ன இந்த எல்லாமே இந்த ஃப்ளோ எல்லாமே வந்து யாருக்கு கொடுக்குது, உங்கள் அப்பாவுக்காக கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டானாமா. ஸோ அன்னிலேருந்து அந்த இன்சிடென்ட் வந்து யுவர் டேடின்னு சொல்லிட்டு இன்டர்நெட் ஃபுல்லாக ஃபேமஸ் ஆச்சு. ஸோ நான் அந்த மாதிரி ஃபேம் எம்பரர் மாதிரி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா ஆப்போசிட்டாக சொல்கிறான். ஸோ எல்லாருனாலையும் தான் வந்து இந்த ஃப்ளோ நான் வந்து ஜெயித்தேன். ஸோ அதனால் நான் வந்து எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் சொல்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் தான் சொல்லுங்க அப்படின்வான். ஸோ நிறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம மெயின் கேரக்டர் வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பிளாக் விச் கிட்ட வந்து ஒருத்தன் கேட்குறான், உங்களுக்கும் பிளாக் விச்சுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாக் விச் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேர் வந்து காம்ரேட்ஸு பேட்டில் ஃபீல்டில், பட் நாங்கள் வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாள். ஸோ உடனே வந்து இன்னொரு டைம் வந்து கேட்பாங்க, என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேருமே வந்து காம்ரேட்ஸ், சண்டை போடும்போது நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் நாங்கள் வந்து மோர் தென் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லுவாள். ஸோ உடனே பார்த்து நம்ம மெயின் கேரக்டர் சொல்லுவாங்க, என்ன சொல்கிற அப்படின்னா, இந்த மாதிரிலாம் சொன்னால் தான் வந்து நம்மளோட பாப்புலாரிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லுவாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட அந்த சீன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 21st ஃப்ளோர் இருக்கிற அந்த டைமிங் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து டிரான்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு தான் எல்லா ஃப்ளோருக்கு போவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அந்த ஒருத்தி இருக்கா. ஸோ அவன் கவுன்சிலர் வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி வந்து யார்கிட்டலாம் இந்த மாதிரி நிக் நேம் இருக்கோ, ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லுவாள். ஸோ அதனே பார்த்தோடனே 21st ஃப்ளோருக்கு வந்து எல்லாருமே டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குடி பையன் வந்து ஹின்னு சிரிக்கிறான். ஸோ அதோட சரி சாப்டர் முடிஞ்சிருச்சு.